ஸ்டூடெண்ட் வியூ மழை பிடிக்காத மனிதன் அந்த படத்துடைய விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 வருஷம் முன்னாடி வந்த 2014 வந்த சலீம் படத்துடைய கதையுடைய தொடர்ச்சி மாதிரி அந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அமைச்சரை கொன்ன அப்புறம் சலீம் என்னவாகிறான், அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு இந்த கதை சொல்லுது. பட் என்னென்னா 2 நாளைக்கு அப்புறம் அந்த வீடியோ கிளிப் எடுத்துட்டாங்க. சலீம் படத்துடைய ஷார்ட்டாக சொன்ன அந்த வீடியோ கிளிப்பை எடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ண விஜய் மில்டனுக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு விவாதம் ஆகி அந்த விவாதத்தை கடைசியில் ஃபைனல் தான் விஜய் ஆண்டனி வந்து தீர்த்து வச்சிருக்காரு. ஸோ அந்த படத்துடைய தொடர்ச்சி இல்லை இந்த கதைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த படத்தை தொடர்ச்சியாகவே இந்த கதையை பார்த்தாலும் படம் அருமையாக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக சலீம் படத்தோட முடிஞ்ச பிறகு சலீம் வந்து அமைச்சர் மகனை கொண்டு தப்பிச்சு ஓடி இந்திய நாட்டு ஏதோ ரகசிய பிரிவில் வந்து பணியாற்றி அங்கே ஒரு பிரச்சனையாகி இவர் செத்ததாக கணக்கு காட்டப்பட்டு சரத்குமாரால் அந்த மாலை தனியாக விடப்படுகிறார். ஸோ அங்கேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. சரத்குமார் அவரை விட்டுட்டு கிளம்ப சொல்ல லெஃப்டா ரைட்டா ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி போவா, லெஃப்டா ரைட்டா அப்படின்னு கேட்க சொல்ல லெஃப்ட்டு போ, ரைட்டு சைடு போனால் உனக்கு பிரச்சனை அதிகமாகும். ஸோ லெஃப்ட்டு போய்டும், உனக்கு இருந்தாலும் கண்டுக்காமல் போய்டும், அது பேர் தான் லெஃப்ட்டு ஃபோன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இவரால் அப்படி இருக்க முடியல. அதே ஊரில் இருக்க மேகா ஆகாஷ்க்கு அவங்க தந்தையாக வருகிற விஜய்க்கு ஒரு பிரச்சனையும், அதே மாதிரி இவர் தங்கியிருக்கிற இடத்துல இருக்கிற சரண்யா என்கிற கேரக்டருக்கு சரண்யாவை நடித்திருக்கிற ஒரு கேரக்டருக்கு வருகிற பிரச்சனைக்கும் இவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி திருப்பி பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. திருப்பி அங்கேருந்து எதிர்களை இருக்கிறாரு. எப்போவுமே காசு இருக்கிறவன் காசு இல்லாதவங்கள என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் இருக்குதே, அந்த கூட்டத்தை எப்போவும் அழிப்பது மாதிரி இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்காரு. படத்தில் மேகா ஆகாஷ் ஹீரோயினாக வந்து போகிறாங்க மட்டுமே. ஹீரோயினுக்கான அந்த ஃபீல், அந்த குட் ஃபீல் அவங்கள பார்க்கும்போது நமக்கு கிடைக்கல. விஜய் ஆண்டனி பிரச்சனையே இல்லைங்க. அந்த வழக்கமான எந்த வித ஆக்ஷனும் காட்டுற முகப்பாவும் சலிக்காத முகப்பாவத்தை வச்சு அந்த படம் ஃபுல்லாகவே ஈடு கட்டிடுறாரு. படத்தை தான் தூக்கி நிறுத்தணும். பட்டு எல்லா இடத்தையும் ஒரே மாதிரி முகப்பாவம் காட்டினா எப்படிங்க? படத்தில் சத்யராஜ் கெஸ்ட் ரோல் மாதிரி வந்து போகிறாரு. சரத்குமாரை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தால் மேபி இந்த படம் இன்னும் கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கலாம். மியூசிக்கு சுத்தமாக எடுப்படல. கட்டிங்ஸ் ஓகே தான். ஸ்கீம் பிளே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டைப்பில் விஜய் மீட்டன் எடுத்திருக்காரு. இருந்தாலும் ஏதோ படத்தில் மிஸ் ஆகுதுங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மீ, ஷேர் மீ. தேங்க்யூ.